குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஜோதிடர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தில் திடீர் திருப்பமாக ஜோதிடத்தின் காரணத்தினாலேயே அவர் கொலை செய்யப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. யார் அந்த ஜோதிடர், என்ன நடந்தது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள ஆசாரிப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்தவர் 64 வயதான ஸ்டீபன். இவர் ஜோதிடத்தை தனது தொழிலாக கொண்டு செயல்பட்டு வருகிறார். இவருக்கு திருமணமாகி ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர். மகனுக்கு திருமணமாகிவிட மகனும் கோவையில் தங்கி படித்து வரும் நிலையில் ஸ்டீபன் மற்றும் அவரது மனைவி விஜயகுமாரி மட்டுமே வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 8ஆம் தேதி விஜயகுமாரி வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். உள்ளே சென்று பார்த்தபோது சற்றும் எதிர்பாராத விதமாக ஸ்டீபன் ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த விஜயகுமாரி உடனடியாக இதுகுறித்து சாரிப்பள்ளம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளார். தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட தகவலில் மர்மமான மரணம் என கூறப்பட்ட நிலையில் உடற்கூறாய்வில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதில் ஸ்டீபன் கொலை செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றிய காவல்துறையினர் இது தொடர்பாக தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் அவரது கொலையில் தொடரவிருப்பதாக கூறி கட்டிவாங்காடு பகுதியைச் சேர்ந்த 43 வயதான கலையரசு என்பவரையும், நெல்லை மாவட்டம் கருங்குளத்தைச் சேர்ந்த 25 வயதான நம்பிராஜன் என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர்.